இதை நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, உலக அளவில் நம்ம ஒரு விசுவாசிகளாக மட்டுமல்ல, வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாயோ கர்த்தர் நம்மை மாற்றுவார். பைபிளில் உலகத்துக்கு வெளிச்சமாக வாழ்ந்த அநேகர் உண்டு. அதில் ஒரு சிலர் நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பிரயாசப்பட்டு கொர்நேலி வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஜெபக்கூட்டத்துக்கு யார் வரான்னு சொன்னால் பேதுரும் ஊழியரும் வராங்க. அப்போ பேதுரு கேட்கிறாரு, 33வது வசனம், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும். பேதுரு கேட்குறாரு, என்ன விஷயம், எதுக்காக கூப்பிட்டீங்க? அப்போ கொர்நேலி சொல்கிறாரு, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் கேட்கும்படி இப்பொழுது நாங்கள் தேவ சமூகத்தில், டைம் ஆகுமே அதெல்லாம் யோசிக்கலை, ரொம்ப நேரம் ஆகும்போ அப்படின்னு யோசிக்கலை, எதையுமே யோசிக்கலை. தேவனாலே நமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னாங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இப்படி நம்ம வாழணும். இப்படிப்பட்ட வெளிச்சத்தை நம்ம உடையவங்களாக காணப்படணும். அங்கே என்ன நடந்துச்சு பாருங்கள். 44வது வசனம், அவ்வளோதான். அவர் சொல்லிட்டார்ல, தேவனால் அருளப்பட்ட யாவை கேட்கும்படி வந்திருக்குன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டார் பேதுரு. பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி இறங்கினாரா பாருங்கள். அடுத்த வசனத்தில் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஜெப ஐக்கியத்தில் இப்படி ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள்லாம் சீக்கிரம் வந்தாச்சு.